வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன், திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது நாளொரு நற்சிந்தனையில் இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். சிந்தனை திறன் வளர, சிந்தனை திறன் வளர்வதற்கு 3 இணைப்பு முறைகளை நாம் இணைத்தால் சிந்தனை திறன் வளரும் என்பதை குரு கூறுகிறார். 1. திட்டமிட்டு செயல்புரிதல், பிளான்டு ஒர்க். விளைவை கணித்து அதற்கு ஏற்ற அளவிலும் முறையிலும் எண்ணம் சொல் செயல்களால் பயன் கொள்ளுதல். இவ்வாறு திட்டமிட்டு நாம் செயலாற்ற வேண்டும் என்பதை கூறி, விழிப்பு நிலை வேண்டும், அவேர்னஸ் தேவை. பொருள் தேவைதான். பழக்கத்தின் வழியாக போகாமலும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் இவற்றை உணர்ச்சி வயப்படாது தன்னையும் தான் அடைய வேண்டிய பயனையும் மறவாத விழிப்பு நிலையில் இவற்றை நாம் கொண்டால் அதுவே விளைவறிந்த விழிப்பு நிலையாக, அவேர்னஸாக நமக்கு அமையும் என்று 2வதாக கூறுகிறார். 3வதாக தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன். இது ஒவ்வொரு செயல் முடிவிலும் ஒரு விளைவை கணித்து கொண்டு தான் செய்த முறையில் நன்மை தீமை சிந்தித்து அது நமக்கு வந்தது நன்மையா தீமையா என்பதை உணர்வது. இதை இன்னும் அழுத்தமாக குறை நிறை உணர்தல் என்பதாக கூறுவார். குறை இருந்தால் அதை நீக்கிக் கொள்ள வேண்டும், நிறை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நாம் கணித்து இந்த செயல்களை நாம் செய்ய வேண்டும். சிந்தித்து உணர்வது. இவ்வாறு சிந்தித்து உணரும்போது நமக்கு நன்மையாக அமைவதையும் பிறருக்கும் நன்மை தருவதையும், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்வுக்கோ துன்பம் தராத வகையில் நமக்கு என்னெல்லாம் செயல்பாடு நல்விளைவை அளிக்கிறதோ அவற்றை மட்டும் செய்து அந்த செயல்களில் பலன் பெறுவதாக இரவு படுக்கும் முன் இந்த குறை நிறைகளை, இன்று செய்த செயல்பாடுகளை, அதற்கு வந்த விளைவுகளை உணர்ந்து திருத்தம் கொள்ளுதல். அவ்வாறு திருத்தம் கொள்வதுதான் அகத்தாய்வு என்னும் தற்சோதனை. இந்த தற்சோதனையை ஒவ்வொரு நாளும் நாம் நமக்குள் ஏற்படுத்தினால் அந்த வழி சிறப்பான வழியாக நமக்கு அமையும். அந்த வகுத்த வழியை நாம் கடைபிடித்து வாழும்போது நம் நிறைவு பெறுவதாக, நம்முடைய சிந்தனை திறன் வளர்வதாக அமையும். ஆக திட்டமிட்ட செயல்பாடு, விழிப்பு நிலையில் இருந்து செய்தல், தற்சோதனை ஏற்ற ஒரு விழிப்பு நிலை, எண்ணம் சொல்லால் நாம் மலர்த்தும் செயல்களுக்கு வரும் விளைவுகள் நல்லதாக இருப்பதை மட்டும் கைக்கொள்ளுதல், மாறாக இருப்பதெல்லாம் கைவிடுதல் என்பதாக நம்முடைய சிந்தனை திறனை வளர இந்த 3 அங்கங்களை நாம் கொள்ளலாம் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். கவிதந்த குருவுக்கும், விளக்கம் தந்த குருவுக்கும், இந்த திட்டங்களை நமக்கு சொன்ன குருவுக்கும், இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும், இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.